துல்ஹஜ் பிற 9 அரஃபா நாளோட சிறப்புகள் அப்படின்னு சொல்லாம அரஃபான்னு சொல்ற இந்த நாளே சிறப்புடைய நாள்னே சொல்லலாம். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1.5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து ஹஜ் கடமையில பங்கு பற்றி இருக்காங்க. அந்த பாக்கியம் நிறைஞ்ச மக்களுக்கு மத்தியில இல்லாத நாம நம்மளோட டைம் ஜோனுக்கு ஏத்த மாதிரி அரஃபா நாள்னு சொல்லப்படுற இந்த நாள்ல நோன்பு பிடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நோன்பு பிடிக்கிற நம்மளோட முன்னைய பின்னையா 2 ஆண்டு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறதாகவும் தன்னோட அடியானோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் நாள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இறுதி ஹஜ்ஜான ஹஜ்ரத்துல் விதால இறுதி பேருரையான குத்பத்துல் விதா அப்படிங்கிறது நடந்ததும் இந்த அரஃபா நாள்ல தான். இந்த இறுதி பேருரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அரபிகளை விட அஜபிகளும் கருப்பையர்களை விட வெள்ளையர்களும் எந்த விதத்திலையுமே மேலானவர்கள் அல்ல, மனிதர்களாகிய எல்லாருமே சமம்னு சொல்றாங்க. இன்னும் ஒருவருக்கு ஒருவர் அநீதி இழைக்காதீங்க, பெண்களுக்கான கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாள் அடுத்துதான் பெருநாளுடைய நாளான உல்கியாவுடைய நாள். அப்போ முஸ்லிம்கள் நம்மளோட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தான், முஸ்லிம்கள் நாங்க ஒரு உண்மையான முஸ்லிமா நடந்துக்கணும். கண்ணியமான உல்கியாவுடைய போட்டோஸ் வீடியோஸை எடுத்து சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது காரணமா மதம் சார் பாலிடிக்ஸ் பண்ணி பிளவுகளை ஏற்படுத்தி மக்களை குழப்புற அந்த கூட்டங்களுக்கு இந்த புனித கடமையான உல்கியாவுடைய கடமையா ஒரு கண்டென்ட்டா கொடுத்துடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நம்மளோட முஸ்லிம்களும் வாலிபர்களும் அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடாம நல்ல முறையில மாற்று மத மக்களோட நம்பிக்கைகளையும் மதிச்சு இந்த உல்கியா கடமையை சிறந்த முறையில நிறைவேற்றணும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஈதுல் அத்ஹா ஹஜ் பெருநாளை கொண்டாட போற என்னோட உறவுகள் எல்லாருக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைஞ்சு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கணும். எல்லாருக்குமே ஈத் முபாரக்.